அந்திவானம் அரைக்கும் மஞ்சள், அக்னி கொழுந்தில் பூத்த மஞ்சள், தங்கத்தோடு ஜனித்த மஞ்சள், கொன்றை பூவில் குளித்த மஞ்சள், மஞ்சள் மஞ்சள் மஞ்சள். வீடியோட ஸ்டார்டிங்கில் வீட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண விட்டுட்டு எதுக்கு மஞ்சளே மஞ்சளே சாங் போட்டதுன்னு எல்லாருமே கேட்பீங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா மொத்த வீடு நம்மளுக்கு எல்லோ கலர்லேயே வந்து வீட்டை ரொம்ப அழகாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒன்ஸ் எ வாலில் எல்லா பெட்ரூம்ஸ்க்கும் ஹால்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி வீட்டை ரொம்ப புதுமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வீடு அமைஞ்சிருக்க லேண்ட் ஏரியாவும் வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷனும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரைமரி லொக்கேஷனில் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குங்க. இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்கில் போய் இந்த ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரை போய் வந்தீங்கன்னா மறக்காம சேனல் MP ப்ரமோட்டர் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாங்க. 35க்கு 45 லேண்ட் டைமென்ஷனில் 3.61 சென்ட்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்திங்கன்னா 1450 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK விட டவுன் ஃபுல்லாக நமக்கு சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்த சைட்டில் டேரெக்டாக கிழக்க பார்த்த மாதிரியே வச்சு 2 BHK செமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட அருமையான ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஸ்டார்டிங்காக சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வீட்டுக்கு மொத்தமாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் பண்ணி கொடுத்து லைட் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் காம்பினேஷனில் எலிவேஷனை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இதே எலிவேஷனுக்கு கார் பார்க்கிங்க்கு ஹெவியான மெட்டலில் வந்து டபுள் கொடுத்துருக்காங்க. நார்மல் என்ட்ரிக்காக நமக்கு சின்னதாக வெக்கேட் கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப பெரிய போர்ட்டிகோ, அளவு 16க்கு 24, 2 பெரிய SUV கார்ஸ் நிறுத்துற அளவுக்கு போர்ட்டிகோ ரொம்ப ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. 2 BHK வீட்டுக்கு இவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் கொடுத்ததே இதுதாங்க ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில், அதாவது ஜெகமூலையில் பார்த்தீங்கன்னா போர்வெலி வாட்டர் சப்ளை ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் ஒன்ஸ் எ பார்ல பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ வால் டில்ஸ் எல்லாமே க்ளோசிவ் பீஸில் நம்மளுக்கு வந்து லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வால்லே பார்த்தீங்கன்னா டைல்ஸுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு வந்து கோல்டன் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு வந்து ஃபீடிங்கில் ஃபிட் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது. போர்ட்டிகோக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக பாலிஷ் பண்ணி ஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டுத்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுக்குஎல்லாமே கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே இந்த வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா பார்க்கலாம். அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் வாலுக்கு மேட்சிங்காக ஃப்ளோருக்கு 2x4 ஹை க்ளோசி வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வால்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன்ஸ் எ ஒன் மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணி டார்க் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவுக்கு மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய பாட்டெட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக சவுத் சைட் வாலில் மட்டும் பெருசாக நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு UPS ஒன்றை ஃபிட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர், அதாவது அக்னிமுடியில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் ஏரியா தாங்க. கிச்சனை நம்மளுக்கு 10க்கு 10ன்னு சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி சிங்க் எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மேட் ஃபினிஷ் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா 2 சைட் வாலில் வந்து பெருசாக 2 UPS ஃபிட் பண்ணி வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டென்ஷன் ஃபேன் கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் RCC லேப்ட் கூட உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது குபேர மூலையில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே ரெடிமேட் வுட் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை 16க்கு 10ன்னு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு வந்து 2 கடப்பாக்கள் ஃபிட் பண்ணி ஒன் சைட் வால் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து டார்க் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 வால்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய UPS ஒன்றை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே PVC வெயிட்லெஸ் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமில் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. க்ளோசெட் எல்லாமே வெஸ்டர்ன் டேபிளில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து டவல் ராட் எல்லாமே வைக்கிற மாதிரி கூட ஃபிட் பண்ணிட்டாங்க.
வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கடைசி பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் உட் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை வீட்டோட நார்த் வெஸ்ட், அதாவது வாயு மூலையில் சொல்கிற இந்த பெட்ரூமில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை 11க்கு 10ன்னு ஒரு கிட்ஸ் பெட்ரூமை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 சைடு வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி, ஒன் சைடு வால்யூம் மட்டும் டார்க் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைடு வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வால்யூம் மட்டும் யூபிஎஸ் விண்டோ ஃபிட் பண்ணி, அதர் சைடு வால் வந்து உடன் விண்டோ ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. இது போக உங்களுக்கு வந்து டவல் ட்ராஸ் கூட உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோருக்குலாமே மேட் பீஸில் டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. 4 சைடு வால்யூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க, மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட 85% வரைக்கும் நம்ம வந்து லோன் சேங்ஷன் வாங்கிக்கலாம். எந்த பேங்க்கில் நம்ம சூட் ஆகுதோ அந்த பேங்க்கில் நம்ம தாராளமாக சேங்ஷன் வாங்கிக்கலாங்க. ஓகே, இப்போ வாங்க மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறக்கு முன்னாடி வீட்டோட அவுட்ரு பாத்ரூம் வந்து ஸ்டேக்கேஸ் ஏரியா கீழே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேக்கேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா வீட்டோட நார்த் வெஸ்ட், அதாவது வாயு மூலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்ரு பாத்ரூமை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் க்ளோசெட் மாட்டி கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு வால் ஃப்ளோர் டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. மேலே நம்ம டெரஸ் போகிறதுக்கு வீட்டோட அவுட்டர் ஸ்டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டைல்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து எஸ்எஸ் ஸ்டீல் கூட எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. துணிக்காய போகிறதுக்காக லேங்கிள் கூட எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோருக்குலாமே பார்த்தீங்கன்னா நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க, மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் இண்டஸ்ட்ரியில் வீரபாண்டி பிரிவுக்கு முன்னாடி ஸ்டெப்பு மன்னாங்கோயிலேருந்து சாம்செட்டிப்பாளையம் போகிற வழியில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 66 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொருக்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.